சிந்தனை வாசகர் எழுத்தாளர்கள் சங்கம் விசு கல்வி அறக்கட்டளையுடன் இணைந்து 9ஆம் ஆண்டு பாரதி உலா நிறைவு விழா சென்னை தியாகராய நகரில் உள்ள வாணி மஹால் அரங்கில் நடைபெற்றது. உரத்த சிந்தனை சங்கத்தின் பொதுச் செயலாளர் உதயம்ராம் தலைமையில் நடைபெற்ற இந்த 2023ஆம் ஆண்டிற்கான பாரதி உலா நிறைவு விழாவில் தமிழ்நாடு அரசின் தமிழ் வளர்ச்சித் துறையின் இயக்குனர் முனைவர் ஔவை அருள் கலந்து கொண்டு பேச்சு, பாட்டு மற்றும் நடனங்களில் சிறந்த விளங்கிய மாணவ மாணவியர்களுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்களை வழங்கி பாராட்டு தெரிவித்தார். உரத்த சிந்தனை சங்கத்தின் தலைவர் பத்மினி பட்டாபிராமன் முன்னிலை வகித்த இந்த நிகழ்வில் கலைமாமணி பாரதி பாலசுப்ரமணியம், திரைப்பட இயக்குனர் SP முத்துராமன், எழுத்தாளர் பட்டுக்கோட்டை பிரபாகர், தொழிலதிபர் முனைவர் மேகநாதன், திரைப்பட நடிகர் டெல்லி கணேஷ், திரைப்பட இயக்குனர் ராசி அழகப்பன் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினர். முன்னதாக தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களை சார்ந்த கல்லூரி மற்றும் பள்ளி மாணவர்கள் பாரதியார் குறித்தான கட்டுரை, பாடல்கள் மற்றும் நடனங்கள் மூலம் தங்களின் தனி திறமைகளை வெளிப்படுத்தினர். நிகழ்ச்சிக்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய உரத்த சிந்தனை சங்கத்தின் பொதுச் செயலாளர் உதயம்ராம், பாரதி உலா நிகழ்ச்சி தமிழகம் மட்டுமல்லாமல் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளுக்கும் சென்று பாரதி குறித்தும் தமிழ் மொழியின் பெருமை குறித்தும் உரத்த சிந்தனை சங்கத்தின் மூலம் எடுத்துரைத்து வருவதாகவும், தங்களின் பாரதி உலா போன்ற நிகழ்வுகளை தமிழ்நாடு அரசு நடத்தி தமிழ் மொழியின் பெருமையை அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்ல வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தார். அனைவருக்கும் வணக்கம். இயக்குனர் SP முத்துராமன் பேசுறேன். உரத்த சிந்தனைங்கிற அமைப்பு 9 ஆண்டு காலமாக பாரதி உலா என்ற பெயரில் தமிழகம் இருக்கிற கல்லூரி பள்ளிகளுக்கு போய் மாணவர்களிடத்தில் பாரதியுடைய கருத்துக்களுக்கு விழிப்புணர்வு உண்டாக்கி கொண்டிருக்கிறோம். இதுவரையில கிட்டத்தட்ட 60,000 மாணவ மாணவிகளை நாங்கள் சந்திச்சிருக்கோம். அந்த விழாவை உதயம்ராம் அவர்களும் பத்மினி பட்டாபிராமன் அவர்களும் உரத்த சிந்தனை உறுப்பினர்களும் மிகச் சிறப்பாக திட்டமிட்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதன் மூலமாக பல மாணவர் மாணவிகள் நல்ல பேச்சாளர்களாக, பாடல்களாக, நல்ல கருத்துக்களை சொல்லுகிற, பாரதியுடைய கருத்துக்களை சொல்லுகிற இளைஞர்களாக உருவாகி இருக்கிறார்கள். அந்த மாணவர்களையும் இங்கே சென்னைக்கு அழைத்து வந்து இங்கே சென்னையில் நடக்கிற நிறைவாக அவர்களை பேச வைத்து, ஆட வைத்து, பாட வைத்து, அவர்களுக்கு பரிசுகள் எல்லாம் கொடுத்து ஊக்கப்படுத்துகிறோம். அதன் மூலமாக நிச்சயமாக ஒரு புதிய தலைமுறை உருவாகி கொண்டிருக்கிறது, இந்த பாரதியுடைய தலைமுறை உருவாகி கொண்டிருக்கிறது என்பதை நிகழ்ச்சியோடு இந்த நேரத்தில் என்னிடத்தில் பகிர்ந்து கொள்வோம். அதன் மூலமாக பாரதியை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கிற பணியை அந்த பிள்ளைகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆண்டு விழாவில் நம்முடைய தமிழ் வளர்ச்சித்துறையினுடைய செயலாளர் நம்முடைய ஔவை அருண் அவர்கள் அந்த மாணவ பிள்ளைகளுக்கெல்லாம் பரிசு கொடுத்து பாராட்டினார்கள். பாராட்டியதோடு மட்டுமல்லாமல் அரசு என்னென்ன செய்கிறது, எப்படி தமிழை வளர்க்கிறது, எப்படி பாரதிக்காக நம்ம விழா எடுத்து கொண்டிருக்கிறோம் என்பதைதான் விளக்கி அவர்கள் சொன்னார்கள். அது கொஞ்சம் உணர்ச்சி பூர்வமாகவும் மக்களிடத்தில் போய் சேர வேண்டிய முறையிலும் இருந்தது. நம்ம அவை துரசாமி அவர்கள், அவை நடராஜன் அவர்கள், அதனுடைய ராஜசாக இருக்கிற ஔவை அருண் அவர்கள் 3 தலைமுறையாக தமிழை வளர்த்து கொண்டிருக்கிற குடும்பங்களாக இருக்கிறது. அந்த முறையில் நம்முடைய அருண் அவர்கள் நம்முடைய அரசியல் அதிகாரியாக இருக்கிறதுனால மக்களோடு கலந்து வந்து அந்த தமிழை எல்லாம் எப்படி வளர்க்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டு செய்து கொண்டிருக்கிறார்கள். அவருக்கும் நாங்கள் இந்த நேரத்தில் நிறைந்த நன்றியையும் வணக்கத்தையும் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறோம். அது 9 ஆண்டு காலம் வெற்றிகரமாக இந்த நிகழ்ச்சி நடந்திருக்கிறது என்றால் அதற்கு உதயம்ராம் அவர்களும் பத்மினி பட்டாபிராமன் அவர்களும் உரத்த சிந்தனை உறுப்பினர்களும் காரணம். பல பேர் இதற்காகவே பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அதிலும் சில பேர் நிதியெல்லாம் கொடுத்து இந்த நிகழ்ச்சி நடப்பதற்கு துணையாக இருக்கிறார்கள். அதே போல பல பேர் இந்த நிகழ்ச்சிகளில் போய் மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் நல்ல கருத்துக்களை எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அவர்களையும் பேச வைத்து, பாட வைத்து, ஆட வைத்து அவர்களுக்கு உற்சாகத்தை உண்டாக்கி கொண்டிருக்கிறோம். அது மாதிரி இப்பொழுது குறிப்பாக நான் சொல்லுகிறேன், ராசி அழகப்பன், யார் கண்ணன், டெல்லி கணேஷ், இவங்க எல்லாமே போய் மக்களிடத்தை அந்த மாணவர்களிடத்தை அந்த விழிப்புணர்வை உண்டாக்கி கொண்டிருக்கிறோம் என்பதை உங்களிடத்தை மகிழ்ச்சியோடு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். ஆகவே எங்களால் பெரிய துணிகளை செய்ய முடியல, பெரிய துண்டுகளை செய்ய முடியல. ஆனா பாரதியுடைய உலாங்கிற பேர்ல பாரதியை மாணவர்களிடத்துல, இளைஞர்களிடத்துல கொண்டு போய் சேர்த்துக் கொண்டிருக்கிற பணியை செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை உங்களிடத்தை மகிழ்ச்சியோடும் பெருமையோடும் நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இன்னும் எண்ணியாண்டு இவர் இன்னைய பிரிவராக பிரிவு சொல்லுவாங்க. அது மாதிரி வெளியேறாலும் ஒரு 7 நண்பர்களும் சொல்கின்ற முடிவு இன்றைக்கு
மக்களிடத்தை போய் சேர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நான் கூட இருந்து பார்த்துக் கொண்டிருக்கிறேன். அவர்கள் அப்படிப்பட்ட அத்தனை பேருக்கும் இன்றைய மனமார்ந்த வாழ்த்துக்கள், பாராட்டுகள். பாரதியுடைய கருத்துக்களை எல்லாம் மனதில் வைத்துக் கொண்டு செயல்பட்டோமானால் பாரத நாட்டையே நாம் பாரத நாடாக ஆக்க முடியும். வணக்கம். வணக்கம். பாரதி விழா 9வது ஆண்டு அதனுடைய நிறைவு விழா நடந்திருக்கிறது. நான் உதயம்ராம், முகத்த சேனை சங்கத்தினுடைய செயலாளர். இந்த ஆண்டு நாங்கள் 20 நிகழ்ச்சி பண்ணோம். நம்ம குறிப்பா பெங்களூர்ல, அப்புறம் ஹைதராபாத்ல, மும்பைல இங்கெல்லாம் தமிழ் பேசக்கூடிய மாணவர்களை பேச வைத்து அங்க இருக்கக்கூடியவர்களுக்கு பாரதி சிந்தனையை கொண்டு போனது இந்த வருஷத்தினுடைய ஒரு ஹைலைட்னு சொல்லணும், சிறப்பு அம்சம் சொல்லணும். ஆனா இந்த ஆண்டு வழக்கமா வெறும் பாடல் பேச்சு அதோட இருக்கும். இந்த ஆண்டு எல்லா கல்லூரிகளிலும் பள்ளிகளிலுமே அந்த நிர்வாகம் மாணவர்களை நடனம் ஆடுவதற்கு, பாரதியுடைய பாடலுக்கு நடனம் ஆடுவதற்கு ரொம்ப முயற்சி எடுத்து ரொம்ப சிறப்பாக ஆடினாங்க. இன்னைக்கே மேடையில ஒரு 4 பள்ளிகளுக்கு கல்லூரிகளுக்கு வாய்ப்பு கிடைத்தது. இந்த வகையில இந்த ஆண்டு நாங்க ஒரு 20 நிகழ்ச்சிகள்ல கலந்துகிட்டதுல ராசி அழகப்பன், எஸ்பி முத்துராமன், டெல்லி கணேஷ், யார் கண்ணன், கிரியாராகவன், கீழாம்பூர் சங்கர் சுப்பிரமணியன், தமிழகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமானவர்களை சிறப்பு விருந்தினராக கொண்டு போய் அவர்களுக்கு பாரதியுடைய கருத்துக்களை அவர்கள் மூலமாக நாங்கள் சொல்லியிருக்கிறோம். குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால், மதுரையில மீனாட்சி மகளிர் கல்லூரின்னு ஒரு கல்லூரி 2500 மாணவிகள், இத்தனை மாணவர்களையும் ஒரு இடத்துல நாங்கள் அமர வைத்து பாரதியுடைய கருத்துக்களை சொல்ல வைத்தது என்பது எங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய வரவேற்பு. இந்த தடவை இன்னும் கூடுதல் வரவேற்பு என்ன என்றால், நம்முடைய அரசு, தமிழக அரசினுடைய தமிழ்துறை தலைவர் நம்முடைய முனைவர் அருள் அவர்கள் கலந்து கொண்டு எங்களுடைய பணியை பாராட்டியதும், தமிழக அரசோடு சேர்ந்து சில பணிகளை செய்வதற்கு உறுப்பினி உதவ வேண்டும் என்று சேர்ந்து பண்ணலாம் என்ற ஒரு யோசனையும் தெரிவித்திருப்பது எங்களுடைய என்ன சொல்வதுன்னா, இன்னும் கொஞ்சம் பணி சுமை அதிகமாகும். ஆனாலும் பாரதியும் தமிழும் நாம் நம்முடைய கண்கள் அந்த பாரதியையும் தமிழையும் கொண்டு போவதற்கு அரசோடு நாம் கைகோர்க்கிறோம் என்கின்ற பெருமை இந்த சுமையை நிச்சயமாக குறைக்கும் என்று நினைக்கிறேன். இந்த மனநிறைவோடு இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட அத்தனை பேருக்கும் மாணவிகளுக்கும் நாங்கள் என்னுடைய பாராட்டுகளையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. சமூக வலைதளங்களுடைய பாதிப்பு அதிகமாக இருக்கக்கூடிய சூழலில் கூட பாரதி மீதான ஈடுபாடு அவர்களுக்கு எப்படி இருக்குன்னு இந்த தலைமுறை நம்ம என்னன்னா, ஒரு தலைமுறையில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சினிமாவால் நம்ம குழந்தைங்க கட்டுப்படுன்னு நினச்சோம். சினிமா வந்ததுக்கு பிறகு டிவியால் கட்டுப்படுன்னு நினச்சோம். டிவி வந்ததுக்கு பிறகு சமூக வலைதளங்களால் கட்டுப்படுன்னு நினச்சோம். ஆனால் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஏதாவது ஒரு பாதிப்பு வந்துக்கிட்டு தான் இருக்குது. நம்ம தலைமுறையில், நாங்களாக இருக்கக்கூடிய தலைமுறையில் சினிமா பார்க்கக்கூடாது இல்லையா? அதுக்கப்புறம் ஒரு தலைமுறையில், என் பையன் தலைமுறையில் நம்ம அதிகமாக டிவிக்கு அடிக்ட் ஆகிடக்கூடாது, போதையாகிடக்கூடாதுன்னு நினச்சோம். இப்போ நம்ம குழந்தைங்களுக்கு என்ன சொல்கிறோம், ஃபோன் பார்க்காது அப்படின்னு சொல்கிறோம். ஆனாலும் பெற்றோர்கள், ஆசிரியர்கள் இவங்கெல்லாம் ரொம்ப இன்றைக்கு கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டிய காலகட்டம் தான். அந்த நேரத்தில் தான் நம்ம தமிழின் மீது மாணவர்களுக்கு ஒரு ஈடுபாட்டை கொண்டு வரணும். நம்ம தமிழ் மொழியினுடைய பெருமை அவர்களுக்கு ஒரு தலைமுறைக்கு தெரியாமையே போயிடக்கூடாது. தமிழில் இருக்கக்கூடிய அறிஞர்கள், தமிழில் இருக்கக்கூடிய புலவர்கள், கவிஞர்கள் இவர்களெல்லாம் தெரியாமல் போய்விடக்கூடாது என்ற ஒரு கவலையில் தான் இதை ஆரம்பித்தோம். இப்போ தமிழ் வளர்ச்சித்துறை இன்றைக்கி அவர் சொன்ன தகவல் பார்த்திங்கன்னா, அரசு பள்ளிகளில் இந்த மாதிரி நிறைய போட்டிகள் வைக்கிறது, தமிழக அரசு போட்டிகள் வைப்பது என்பது வரவேற்கக்கூடிய ஒரு முயற்சி தான். ஏன்னா வணிக ரீதியான பள்ளிகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்காம இன்றைக்கி அரசு பள்ளிகளில் தமிழக அரசே கீழே இறங்கி அவர்களுக்கு திறனறிதல் போட்டி, இது மாதிரி பேச்சு போட்டி, இசை போட்டி, திருக்குறள் ஒப்புவித்தல் போட்டின்னு பரிசு தொகையெல்லாம் அதிகமாக கொடுக்குறாங்க. அப்போ இந்த ஒரு முன்னெடுப்பை நாம் எல்லாருமே வரவேற்கணும். அதுக்கு பெற்றோர்களும் ஆதரவு கொடுக்கணும், குழந்தைகளும் ஆதரவு கொடுக்கணும். சமூக வலைதளங்களை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டாம். நிச்சயமாக நம்ம குழந்தைகளை நம்மளுடைய கட்டுப்பாடில் நாம் வைக்கலைன்னா யார் வைக்க முடியும்? பள்ளிகளில் கலைக்கழக போட்டிகள் கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடத்துவாங்க. இப்போ அது இருக்கான்றது தெரியாத அளவுக்கு பசங்களுக்கான பணி சுமையை பாடச்சுமை அதிகமாக இருக்கிறது. இப்போ நீங்கள் தனியார் பள்ளிகளில் சுத்தமாக விளையாட்டுக்கோ மற்ற கல்ச்சுரல் ப்ரோக்ராம்ஸ்க்கோ அனுமதி இல்லை. உரத்த சிந்தனை அவர்களை அணுகி இந்த மாதிரி கேட்கும்போது அவங்களுடைய ரெஸ்பான்ஸ் எப்படி? கொஞ்சம் கஷ்டமாக தான் சார் இருந்தது. நாங்கள் முதல்ல முத்துராமன் சார் நாங்கள்லாம் 2017 போகும்போது இதெல்லாம் எங்கள் பள்ளிகளில் கிடையாது, எங்கள் குழந்தைகளுக்கு படிப்பு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஆனால் அதனுடைய காலகட்டம் இதனுடைய வரவேற்பு இருக்கிறத பார்த்து, ஒரு ஸ்கூலில் பண்ணுறதை பார்த்து அவங்க அடுத்தது அந்த ஸ்கூலில் இருக்கக்கூடிய பசங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கிறத பார்த்து எங்கள் ஸ்கூல்லையும் பண்ணுங்க அப்படின்னாங்க. நாங்கள் முதல்ல 50 நிகழ்ச்சிகள் பண்ணோம் 2018 கொரோனாவுக்கு முன்னாடி. அப்போல்லாம் பார்த்திங்கன்னா அரசு பள்ளிகளில் தான் அரசு பள்ளிகளில் என்ன நடத்துறதுல நாங்கள் போய் நடத்துறது என்ன சிரமம் இருக்குன்னா, அரசுக்கிட்டே பர்மிஷன்லாம் வாங்கணும், டிஇஓ கேட்கணும், சிஇஓ கேட்கணும் அப்படின்வாங்க. ஆனால் இப்பொழுது 2 வருடமாக நம்முடைய
நம்முடைய ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக வந்த பிறகு தமிழுக்கு ரொம்ப முக்கியத்துவம் தராங்க. அதுவும் மாணவர்கள் மத்தியில் தமிழை கொண்டு போய் சேர்க்கணுன்றதுக்காக திருக்குறள் முற்றோதல், இந்த மாதிரி பேச்சு போட்டி, திறனறிதல் போட்டி இதெல்லாம் வந்து கொண்டு வராங்க. ஸ்போர்ட்ஸை அதிகமாக மோட்டிவேட் பண்ண. அப்போ அரசாங்கமே உணர்ந்திருக்கிறது இந்த காலகட்டத்தில் வந்து குழந்தைகளுக்கு வந்து இதெல்லாம் கொண்டு வரணும். அரசாங்கமே அதில் ஈடுபடும் பொழுது நிச்சயமாக ஒரு 2-3 வருடம் கழித்து வந்து இது வந்து நம்ம அந்த காலத்தில் இருந்த மாதிரி பேச்சு போட்டிகள்லாம் தொடர்ந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். பாரதி விழா வந்து ஒவ்வொரு பள்ளிகளுக்கும் போய் என்ன செய்யுதுன்னு சொன்னால், முதல்ல பாரதியாருடைய சொற்களை மனப்பாடம் பண்ண சொல்லுது. அதுக்கப்புறம் மற்றவங்களுக்கு முன்னாடி நீங்கள் பேசி காட்டுன்னு சொல்லுது, நாட்டியம் ஆட சொல்லுது, பாட்டு பாட சொல்லுது. இதனால் என்ன நிகழுதுன்னு சொன்னால், பாரதியார் சொன்ன அந்த சமூக நீதி, சமத்துவம், ஏற்றத்தாழ்வுகள் இல்லாத ஒரு உலகத்தை கொண்டாடணும் அப்படிங்கிற உணர்வை, ஒரு பாதிப்பை பாரதியாருடைய சொற்களின் வழியாக எல்லா பள்ளி மாணவர்களும் புரிஞ்சுக்கிட்டு நடக்கிறதுக்கான இடத்த இது பண்ணியிருக்கு. இதுதான் முக்கியம். இந்த மேடு பள்ளமற்ற ஒரு சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் வெறும் வார்த்தைகளால் சொல்ல முடியாது. அதை பாரதியார் என்கிற சொற்களின் குறியீடாக வைத்துக்கொண்டு இந்த பாரதி விழா வந்து கடல் கடந்து நாடு கடந்து மக்களின் முன்னால், பிள்ளைகளின் முன்னால் போய் கொண்டு வந்து சேர்க்குது. அது உண்மையிலேயே அதனுடைய பிரதிபலன் எங்களுக்கு தெரியுது. குறைகள் களையப்பட்டு நிறைகள் அதிகமாக வருவதற்கு தமிழ் புலவன் பாரதியின் மூலமாக இந்த செய்கிற அந்த உரத்த சிந்தனையுடைய பாரதி விழா உண்மையிலேயே ஒரு நல்ல நேர்மறையான ஒரு சமூகத்தை உருவாக்க பாடுபடுது. அதை கண்ணுக்கு எதிராக எங்களுக்கு அது பலனையாக நாங்கள் எதிர்பார்க்குறோம். சமூகம் நிச்சயமாக மேம்படும். சார், இப்போ ஆங்கில மொழியோட ஆதிக்கம் பாடத்திட்டங்கள் அதிகரிக்கக்கூடிய சூழலில் தமிழின் மீது மாணவர்களுக்கு இயல்பான ஆர்வம் இருக்கிறதா? நீங்கள் பார்த்த மாணவர்கள் எப்படி உங்கள்கிட்ட ரியாக்ட் பண்ணுறாங்க? இல்லை, அது ஆங்கிலம் வழியாக படிப்பது என்பது நமக்கு வேலை வாய்ப்புக்காக அது தேவைன்னு ஒரு அரசு சொன்னதுனால அதை படிக்கிறாங்க. எப்படி வந்து நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டால் அம்மா விட்டுருவேன் அப்படின்ற பயம், அது மாதிரி தான் இது. தாய்மொழி என்பது உயிரோடும் உணர்வோடும் இதய துடிப்போடும் கலந்தது. தமிழ்மொழி தாய்மொழியாக இருக்கும் பட்சத்தில் எந்த மொழிகள் வந்தாலும் வாழ்க்கைக்கு தேவையாக எடுத்துக்கொள்வதையே இந்த மொழி மட்டும்தான் வாழ்க்கையாகவே மாறிவிடும். அப்படி தான் நாங்கள் பார்க்குறோம். இதில் முக்கியமான விஷயத்தை வந்து நீங்கள் சொன்னால் கரெக்டாக இருக்கும். அதாவது இதில் இருக்கிற வந்து நம்ம எடுத்துகிட்டு போகிறோம், இந்த விழாக்கள்லாம் செய்கிறோம், விளம்பரதாரர் இருந்தால் தான் இது வந்து நான் இருக்கிற இந்த 5 பேரை பண்ணியிருக்கோம். இன்னும் விளம்பரதாரர் நமக்கு தேவை. அதாவது வந்து தமிழ் வந்து வாசிக்கிற பழக்கம் குறைஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத மீட்டெடுக்கிறதுக்காக தான் இந்த இயக்கமும் செயல்படுதுன்னு நான் நினைக்கிறேன். இதுக்கு நிறைய பொருள்கள் வேணும். பின்னாடி வந்து பேக்கப் என்று சொல்கிற அரசு சார்ந்த நிறுவனங்கள், நிறைய பணம் வச்சுக்கிறவங்க குணமோடு செயல்படுகிற இந்த இயக்கத்தோடு சேர்ந்து பிள்ளைகளின் மத்தியில் போய் இவ்வளோ பெரிய எழுச்சியை உண்டு பண்ணுறாங்களே, ஒரு நல்ல சமூகத்தை உருவாக்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உதவுனாங்கன்னு சொன்னாக்கா, உண்மையிலேயே ஆங்கிலம் என்பது உதட்டுக்கு வெளியேயும் தமிழ் என்பது உயிராகவும் அது மாறிவிடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதில் இன்னொரு முக்கியமான செய்தி சொல்லணும் சார். இன்றைக்கி ஊடகங்களுடைய தாக்கம் அதிகமாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். நிறைய சேனல்ஸ் வந்துருச்சு, இன்றைக்கி நிறைய யூடியூப் சேனல் கூட வந்துருச்சு. ஆனால் எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னா, இளைஞர்களுக்கு எதை கொடுக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா, இந்த ஆட்டம் பாட்டம், அது தேவையில்லாத இந்த விஷயங்கள், சினிமா சம்பந்தமான நிகழ்ச்சிகள், அப்புறம் திறமையை வலுப்படுத்துறேன்னு சொல்லிட்டு இந்த குத்துப்பாட்டு, இந்த மாதிரி விஷயங்களுக்கு அதுக்கான ஏகப்பட்ட வந்து விளம்பரதாரர்கள் வந்து குமிகிறாங்க. பட் இது மாதிரி ஒரு நல்ல நோக்கத்தோடு நம்ம வந்து பண்ணுறோம் அப்படின்னும் போது இதுக்கு விளம்பரதாரர்களுடைய வந்து ஆதரவு இருக்கணும். இப்போ எங்களுக்கு குறிப்பிட்ட ஒரு 5-6 பேர் தான் எங்களுக்கு பர்மனெண்ட்டாகவே ஒரு 9 வருஷமாக விளம்பரதாரர்களாக இருக்காங்க. ஆனால் இது வந்து பெருக வேண்டும் அந்தந்த பகுதியில். இப்போ இவங்கெல்லாம் சென்னை அடிப்படையாக கொண்டவர்கள். இப்போ திருச்சியில் நடத்துகிறோன்னா திருச்சியில் இருக்கிற ஒரு 5 பேர் முன்னுக்கு வரணும் அந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு, அது தொலைக்காட்சியில் ஒளிபரப்புவதற்கெல்லாம். இப்போ இந்த நிகழ்ச்சியை வந்து நம்ம சில ஊடகங்கள் வந்து இதை எடுத்து நடத்தணும். இந்த மாதிரி போட்டிகளை அவங்க நடத்தணும். இப்போ கூட விஜயிலெல்லாம் நடத்துனாங்க, ஒரு காலகட்டத்தில் இந்த பேச்சு போட்டிலாம் நடத்துனாங்க. ஏதாவது ஒரு சேனலில் வந்து எப்போவாது ஒரு தடவை நடத்துகிறத விட இதெல்லாம் ஒரு தொடர் நிகழ்ச்சியாக நடத்தணும். ஒரு மெகா சீரியல் நடக்குது, இந்த மாதிரி மாவட்டந்தோறும் வந்து ஒரு போட்டியை வந்து நடத்தக்கூடாது. பேச்சு போட்டி, பாரதியார் பற்றியோ இல்லை வஉசியை பற்றியோ, தேசிய தலைவர்களை பற்றியோ, தேசத்தை பற்றியோ ஒரு நிகழ்ச்சி பண்ணால் சேனல் என்ன எதிர்பார்க்குறாங்க, ஸ்பான்சர்ஸ் தான் நாங்கள் பண்ணுவோம். அதற்கு கொஞ்சம் அதாவது பாரதியை சொல்லுவாங்க, படம் மிகுந்தவர் உக்கு வைத்தாரி, பணம் குறைவாக இருக்கிறவங்க சொற்களையாவது கொடுங்கன்ற மாதிரி இருக்கிறவங்க நிதியாக கொடுங்க, இல்லைனா சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படி பண்ணினா இந்த பாரதி விழா வந்து இப்போ 20-30 பண்ணுறது அந்தந்த மாவட்டத்தில் நிறைய நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடக்கும். பாரதிக்கு மட்டும் இல்லை, நிறைய பேர் அதை வந்து நிறைய தலைவர்களை பற்றி நம்ம பேச முடியும். பணம் தானே முக்கியம், பணம் முக்கியம், அதுக்கு ஒரு பப்ளிசிட்டி முக்கியம், விளம்பரம் முக்கியம், ஆதரவு வேணும். இதையெல்லாம் தருவதற்கு எல்லாரும் முன் வரணும் என்றது தான் எங்களுடைய வேண்டுகோள்.